வாரிசு படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா அண்மையில் படு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்நிகழ்ச்சியில் படம் குறித்து ஏராளமான தகவல்கள் வந்தன. இப்படத்தின் பட்ஜெட் முதலில் 60 கோடி ரூபாய் என கணக்கு போட்டுள்ளனர். ஆனால் படம் 80 கோடி ரூபாய் வரை செலவில் உருவாகியுள்ளதாம். படத்தின் பாடல்கள் அனைத்தும் வெளியாகி தெரி மாசான வரவேற்பை பெற்று வருகிறது. இயக்குனர் ஹிச்சினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள துணிவு படமும், வம்சி இயக்கத்தில் விஜயின் நடிப்பில் உருவாகியுள்ள வாரிசு படமும் வரும் பொங்கலன்று ரிலீஸ் ஆக உள்ளது. இதனிடையே 2014ஆம் ஆண்டு ஜில்லா, வீரம் திரைப்படங்களுக்கு பின் தளபதி மோதல் மீண்டும் ரசிகர்களிடையே ஆரம்பித்துள்ளது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தடுத்து அஜித், விஜய் கமிட்டாகியுள்ள படங்களின் அப்டேட்டுகள் வெளிவர தொடங்கியுள்ளன. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக உள்ள தளபதி 67 படத்தில் விஜய் கமிட்டான நிலையில் வாரிசு படத்தின் ரிலீஸுக்கு பின் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விஜயின் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படத்தை இயக்கி சூப்பர் ஹிட் ஆன நிலையில் தளபதி 67 படத்தின் மீது ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்பில் உள்ளனர். இந்நிலையில் இத்திரைப்படத்தின் அப்டேட் வந்தவுடனே பிரபல OTT நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸ் கிட்டத்தட்ட 150 கோடி கொடுத்து தளபதி 67 படத்தை வாங்கியுள்ளது. இதுவே தமிழ் சினிமாவின் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கப்பட்ட முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது என்னவென்றால் இப்படத்தின் கதைக்களத்தில் விஜயின் தாக்கம் எதுவும் இருக்காதாம். அதாவது மாஸ் வசனங்கள், கெத்தான காட்சிகள் என இருக்காதாம். இத்திரைப்படம் முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜின் படமாக தான் இருக்குமாம்.